வணக்கம் நண்பர்களே. ஆர் வி அலான்? இது எல்லாரோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. நம்ம வாழ்க்கையிலேயே பெரிய கேள்வி, நம்ம தான் பிரபஞ்சத்திலேயே தனியாக இருக்கோமா, இல்லை நம்மளை மாதிரி எங்கேயாவது யாராச்சும் இருக்காங்களா? ரீசெண்ட் டைம்ஸில் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்புகளில் ஒன்று இந்த எல்லா கேள்விக்குமே பதில் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போது எதை பற்றி பேச போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்ஸ்ன்னு சொல்லப்படுற செவ்வாய் கிரகத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல்லோட படிவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாசாவில் இருக்க சயின்டிஸ்ட் சேர்ந்து மார்ஸில் கிடைச்ச படிவங்களை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது மார்ஸில் கிடைத்த கற்கள் ஒரு விசித்திரமான வடிவ பேட்டர்னாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு பெயர் லெப்பேர்ட் ஸ்பாட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வடிவம் பூமியிலேயே எரிசக்தி உற்பத்தி செய்யும் மைக்ரோபியல் உயிரினங்களோட செயலில்தான் உருவாகிறது. அதே மாதிரி மார்ஸில் இருந்தாலும் அது ஆர்கானிசம் இருக்கிறதற்கான அடையாளங்கள் தான். கூடவே இதோடு சேர்த்து ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் மற்றும் நீரின் தடயங்கள் எல்லாமே இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து பார்த்தா மார்ஸில் பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடியே மைக்ரோபியல் லைஃப் இருந்திருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே நம்மளை மாதிரி மார்ஸில் உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான சாத்தியம் அதிகமாக இருந்திருக்கலாம். என்னதான் நாசா சயின்டிஸ்ட் பல எவிடன்ஸை கண்டுபிடிச்சிருந்தாலும் இது சாதாரணமான விஷயம் இல்லை. இது மனித வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன். நம்ம கிரகத்தை தாண்டி உயிர் இருக்கிறதற்கான சயின்டிஃபிக் ப்ரூஃப் கிடைக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கலாம். அடுத்த சில ஆண்டுகளில் புதிய ரோவர் மிஷன், சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன் மார்ஸில் லான்ச் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறதா நாசா தரப்புலேருந்து சொல்கிறாங்க. நண்பர்களே, மார்ஸ் கதையோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? வாழ்க்கை எங்கேயாவது ஆரம்பிச்சிருந்தா அது ஒரே நாளில் நம்மோட பக்கம் வராது. இதே பிரபஞ்சத்தில் இன்னும் எத்தனை ரகசியங்கள் இருக்குது தெரியுமா? விஷனுக்கும் எட்டாத தூரத்தில் பல லைட் இயர்ஸ் தாண்டி நம்மளை மாதிரி ஒரு ஜீவன் எங்கேயாச்சும் இருக்கலாம். இன்னும் டீப்பாக சொல்லணுன்னா இந்த பிரபஞ்சத்தில் எப்போவுமே நம்ம ஒரு புள்ளி தான். இந்த மாதிரி ஸ்பேஸ் சயின்ஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ஸ்பேஸ் பயணத்திற்கு ரெடி ஆகிடுங்க.